அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பாண்டியன் வீட்டு வாசலில் அவரோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் ஐயோ இது கூட என் பேச்சை கேட்க மாட்டேது அப்படின்னு கடுப்பாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே கிடக்கிறாரு, கிக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் குமார் வரான். குமார் அப்படியே பார்க்குறாரு. குமார் இவரை பார்த்துட்டு இரு இரு உன்னை எப்படி கடுப்பேற்றுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அரசி அப்படின்னு கத்துறான். அவன் தானே போய் என் பர்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். மறந்துட்டேன் அப்படின்னு இந்த பிள்ளை அப்படியே அப்பா பார்க்க என்ன அங்கே பார்வை போ அப்படிங்கிறான். திரும்ப போய் எடுத்துகிட்டு வருது அந்த பொண்ணு. இது எங்கடி என்னோட பர்ஸா, போ வேறு என்னதை பார்த்து எடுத்துருவா, சும்மா போயிட்டு வந்தியா நீ, போ அப்படின்னு திரும்போடு நல்லா உன்னை வீட்டில் வளர்த்து வச்சுருக்காங்க பாரு, ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் நறுக்கு கொட்டுறான். இந்த அவர் பார்க்குறாரு. அவரால் அதை தாங்கிக்க முடியல. அப்படியே அவன் கையை ஓங்கும் பொழுது அப்படியே பார்த்துக்கிட்ட டார் ஒரு வண்டியை கீழே தள்ளி விட்டு ஏதோ வரப்போகிறாரு, இவனை அடிக்க போகிறாராக்குன்னு பார்த்தா அவர் வாட்டில் வேகமாக வெளியில் நடந்து போகிறாரு. ஒன்று எதுக்கு எங்கள் அப்பா முன்னாடி தெரிஞ்சு வச்சுடி, உங்கள் அப்பனோட வீக்னஸ் நீ தாண்டி, இனிமே பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு, பார்க்கணும் நறுக்கு நல்லா 4 சாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வீட்டில் எல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா சாப்பிடும்போது என்னடா மில்லு பக்கம் வர மாதிரி ஐடியா இருக்காடா அப்படின்னு. ஏங்க ஒரு 10 நாள் போட்டுங்க, குளுமணாலி சிம்லா இது மாதிரி போயிட்டு வரணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் உடனே சரிடா சாப்பிட்றியாடான்னு சாப்பாடு எடுத்துக்க, நீ என்னம்மா எடுத்து வைக்கிற, அவள் இருக்கால்ல அதான் எவன் அப்படின்னு தான் அந்த மகாராணி அரசி, அவளை வர சொல்லு, அவளை சாப்பாடு எனக்கு போட சொல்லு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அம்மா நீ போட்டால் தான் சாப்பிடுவானாம்மா, சாப்பாடு போடுமா, நான் போய் தூங்குறேம்மா, சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருமா அப்படின்னு போயாச்சு. போன பிறகு தான் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி எங்கடி போயிட்டவன் சரின்ட்டு இந்த பிள்ளை வேணே உட்காந்துருக்கு, இவனுக்கு போய் நான் சோறு போடுவேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வரலேன்னு காத்திருந்தேன். மேலே வர சாப்பாடு போடு, இவ்வளோ நாள் நான் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டீங்க, நீங்களே தானே சாப்பிட்டீங்க, அதெல்லாம் சாப்பிட என்ன போய் சாப்பிடுங்களே, என்ன சாப்பிடாம பட்டினியாக போய் படுங்க அப்படின்னு மரியாதையில் இந்த நாய்க்கு தேவையானு எனக்கு தோணும் இந்த கதையில் இந்த பையனுக்குள்ள அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. இங்கே பாருடி சாப்பாடு போட்டு தரணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படி இப்படின்னு. உடனே இந்த பிள்ளை இங்கே பாரு இதான் டைனிங் டேபிள், போய் எடுத்துகிட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். அங்கே ஒரு டேபிளை போட்டுக்கிட்டு இந்த பிள்ளை சரின்னு கீழே இறங்குனேன். இது தேவையா, போட நாயின்னு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. கீழே போகுதான் போய் இட்லி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போடக்கூடாது, தனித்தனியாக கொண்டு வரணும், இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் தனித்தனியாக கொண்டு வந்தோடனே சட்னி ஊற்றுது. என்னடி சட்னி ஊற்றுற, உங்கள் வீட்டில் மாதிரி நினச்சிட்டியா, உங்கள் வீட்டில் மாதிரி ஒன்றும் இல்லை, அது கத்தம்மா தொண்டு மளிகை கடையை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறியா, அண்ணன்களை பற்றியும் அப்பாவை பற்றியும் கேவலமாக பேசணுன்னு கடுப்பாயிருச்சு. உடனே சட்டியோட சாம்பார் தூக்கி மேலே ஊற்றுது. ஆனால் அதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சுருக்க வேண்டாமே, அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாமே, இது தேவையில்லாத ஆடின்னு தோணுது. இது என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைன்னு தெரியல. ஆனால் அந்த பையனோட நடிப்பு செமையாக இருக்குது, நல்லாவே நடிக்கிறான். இப்போ தான் அவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு கிடச்சிருக்கு.